ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 13ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி. இந்த ஏகாதசி என்று அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் பார்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்த்தால் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. அதேபோல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் அனுசம் நிசத்தில் பிறந்த நேயர்களுக்கும் கேட்டை நிசத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 29/8/2024 இன்றைய பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 29/8/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் பொறுமையாக நிதானமாக உங்களோட வேலையை செய்யணும். மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுணுக்கங்களை புகுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்குது. உடல் உபாதைகள், உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அது எல்லாமே மேம்பாடு அடையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடன் விஷயங்களில் மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்து செய்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தியை காண்பீர்கள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தியை காண்பீர்கள். வரவுகள், நிதி நெருக்கடிகள் இது எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல நாள். வரவுகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களுடைய பேச்சுகளிலும் செயல்களிலும் உங்கள் திறமையை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடங்க. உங்கள் முயற்சிகள் திருவினையாகும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பாதியில் என்ற பணிகள் எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஒருத்தரை பற்றி ஒருத்தரிடம் தயவுசெய்து புறம் பேசாதீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடமும் பகிரக்கூடாது. மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரிகளை கொஞ்சம் பேசும்போது கனிவாக பேசுங்க. அலுவலகத்தில் அனைவருக்கும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தியை காண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் தந்தை வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பழைய நினைவுகள், பழைய கவலைகள் மனதை வாட்டி வதைக்கும். அதனால் தியானம் செய்வது மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னா, செய்கின்ற வேலையில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படும். வட்டி தொழில் செய்வதற்கு கடன் வசூலாகும். நிலுவையான தொகைகள் வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர் ஆதரவு கிடைக்கும். அங்கே திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார்களுடைய வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அவர்கள் உங்களை அனுசரித்து போவார்கள். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு இனிமையான ஆதரவை தருவாங்க. வேற்று பாலினத்துவ மக்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது.
நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வீடு வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்ட பணிகள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஞானிகளுடைய ஆசீர்வாதம், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக எந்த தடையும் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலாவும் ஆன்மீக தேடலும் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வைப்பீங்க. அதாவது உங்களை விட்டு போனவர்கள் மீண்டும் வந்து விலகி சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக திருமணம் வர அமையலாம், கண்டிப்பாக திருமணம் வர அமையும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அடுத்தவங்களை பற்றி தயவுசெய்து விமர்சனம் பண்ணாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பு. அதாவது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் யோசித்து செய்யுங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். நண்பர்களுடன் பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுவது மிகவும் நல்லது. கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை வேலையினுடைய உடல் நிலை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிச்சணும். சரியாக நேரத்தில் சாப்பிடுவது மிகவும் நல்லது. தவறிப்போன சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கவும் பயன்படுத்திக்கங்க. யாரிடமும் சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க. அலுவலகத்தில் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க. வண்டி வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. விட்டு போன சொந்தங்கள் மீண்டும் வந்து உங்களை தேடுவார்கள். புதிய நபர்கள் பிரபலமானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த குழப்பம் கண்டிப்பாக விலகக்கூடிய நல்ல நாள். உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். நீண்ட நாளாக கடன்கள் இருந்துச்சுன்னா அந்த கடன்களெல்லாம் அடைப்பதற்கு வழி பிறக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூரில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. நீண்ட நாளைய குழப்பங்கள் உங்களை விட்டு விலகும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, பூர்வீக சொத்துக்களில் இருந்து அந்த தடைகள் அகலும். புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபகரமான ஒரு நாள். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். புதிய நுணுக்கங்களை புகுத்துவீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குறையும். எதிர்கால சேமிப்புகள் உங்களுக்கு எப்படி சேமிக்கணும், என்ன பண்ணணுங்கிற ஒரு முடிவை எடுப்பீங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தங்களை பற்றிய கருத்துக்களை யாரிடம் பகிர வேண்டாம். அதே போல் அடுத்தவர்களை பற்றி தயவுசெய்து விமர்சனங்கள் செய்யாதீங்க. வெளிநாடு வெளியூரில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். நீண்ட நாளாக உடல் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அதே சமயத்தில் தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் காண்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. கையாளும் பொழுது பாதுகாப்பாக என்று இருப்பது மிகவும் நல்லது. மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள். நேரில் நாங்கள் ஒரு முதியோர்லாம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. மேலும் சோழி பிரச்சனை ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குற தேவைப்படுற தயவு செய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசி நேரில் ஒரு இணைய நாளாக இன்ப நாளாக இருக்க எல்லாம் நல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.